இந்தியா அலர்ட். குற்றங்களுக்கு எதிரான குரல். ரோஷினி, வினீத், நான் இங்க இருக்கேன். கல்யாணத்துக்கு வந்திருந்தவங்க உன்னை பத்தி சரியா தான் சொன்னாங்க. என்னை பத்தி என்ன சொல்லிட்டு இருந்தாங்க? எல்லாருக்கும் சந்தேகம். கல்யாண பொண்ணை பார்த்தா நம்பவே முடியலையா? மனித உருவத்தில் இருக்கிற தேவதையா இல்ல தேவத ரூபத்தில் இருக்கிற மனித பெண்ணான்னு. அப்படியா? அப்ப உங்களுக்கு என்ன தோணுது? அவங்க சொன்னது உண்மைதானா? ஆனா ரோஷினி, என்னாலதான் உன்னோட அழகை பார்க்கவே முடியாது. ஆனா என்னால நல்லா உணர மட்டும் முடியும். உன்னோட முகம் நிலா மாதிரி ரொம்ப அழகா இருக்கு. மீன் போன்ற கண்கள், மின்மினி பூச்சி மாதிரி மினுக்கிற நட்சத்திரம், கோவை செவ்விதழ்கள், எப்படி சொல்றது, ரோஜா பூவோட உதிர்ந்த இதழ்கள் மாதிரி இருக்கு. முக்கியமா உன்னுடைய குரல், என்ன மாதிரி ஒரு மியூசிஷியனுக்கு அதுதான் ஜீவ நாடியே. ரோஷினி, ரோஷினி. சொல்லுங்க வினீத். ரோஷினி, எனக்குன்னு நண்பர்களே கிடையாது. என் அம்மாவும் அப்பாவும் இறந்ததுக்கு அப்புறம் வாழ்நாள் முழுக்க தனியா இருக்கிறது தான் என் தலைவிதின்னு நினைச்சேன். ஆனா என் வாழ்க்கைக்குள்ள இப்போ நீ வந்திருக்க. நான் ஒரு அதிர்ஷ்டசாலி. கண் இல்லாத என்ன மாதிரி ஒருத்தனுக்கு வாழ்க்கை கொடுக்கறதுக்கு பெரிய மனசு வேணும். உங்களுக்கு கண் பார்வை இல்லைன்னா அதுக்கு என்ன வினீத்? நான் உங்களே இல்ல, உங்க மனசுதான் ரொம்ப காதலிச்சேன். வினீத், அது நான் உங்களுக்காக பால் கொண்டு வந்துடுறேன். அது வினீத், இதோ உங்களுக்காக நான் பால் கொண்டு வந்திருக்கேன். குடிங்க. நான் எதிர்பார்த்ததை விட சீக்கிரமா தூங்கிட்டாரு. சரி, நீ பால்ல எத்தனை மாத்திரையை கலந்த? இவன் செத்துற மாட்டான்ல?
உனக்கு தான் தெரியும்ல, முதல் இரவுல புது பொண்டாட்டிய காக்க வைக்கவே கூடாது. அப்போ போலாமா? குட் மார்னிங். குட் மார்னிங். பிரேக்ஃபாஸ்ட் ஃபார் யூ. தேங்க்யூ. ரஜத், உன் கையால எனக்கு ஊட்டி விட. மெதுவா பேசு, இல்லைன்னா உன்னோட கண்ணு தெரியாத புருஷன் எந்திரிச்சிட போறான். அப்புறம் இன்னொரு விஷயம், தூக்க மாத்திரையோட எஃபெக்ட் இன்னும் கொஞ்ச நேரம் தான் வேலை செய்யும். அப்படியா? அப்படின்னா நீங்க என்னோட கண் பார்வை இல்லாத புருஷனை பார்த்து பயப்படுறீங்களா? அந்த கண்ணு தெரியாதவனை பார்த்து நான் எதுக்கு பயப்படணும்? ரோஷினி, வினீத், நீங்க எழுந்திருச்சிட்டீங்களா? ஆ வாங்க. அட என்ன நீங்க பார்த்து வாங்க. வாங்க வாங்க வாங்க. யாரோ சிரிக்கிற மாதிரி சத்தம் கேட்டுச்சு. சவுண்டா? நம்ம வீட்டுக்கு யாரா வந்திருக்காங்களா? வீட்டுக்கு யாருமே வரலையே. அத நான் போன்ல வீடியோஸ் பார்த்துட்டு இருந்தேன். சமைக்கிறத பத்தி பார்த்தேன். பார்த்து பொறுமையா உட்காருங்க. சரி. நான் உங்களுக்காக ஆம்லெட் பண்ணிருக்கேன். ரோஷினி, நேத்து நான் தூங்கிட்டேன், என்ன மன்னிச்சிரு. எப்படி தூங்குன்னு எனக்கே தெரியலமா. இதுல சாரி சொல்றதுக்கு என்ன இருக்கு வினீத்? நேத்து நைட் தூங்கினதால என்ன இப்ப? இதுக்கப்புறம் வாழ்க்கையில எல்லா நைட்ஸையும் நம்ம ஒன்னாதானே கடக்க போறோம். சரி, நான் செஞ்ச ஆம்லெட்டை சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. எப்படி இருக்கு சொல்லுங்க. எப்படி இருக்கு? நீ ரொம்ப நல்லவ ரோஷினி. ஆஹா, அப்படின்னா நீங்க எனக்கு பியானோ வாசிச்சு காட்டுறீங்களா? நிச்சயமா. தேங்க்யூ. உனக்கு என்ன பாட்டு வேணும்னு சொல்லு. ஏதாவது ரொமான்டிக்கா? கண்ணா வினீத், ஆண்டி நீங்களா? வினீத், இவங்க யாரு? இவங்க நான் தான் சரளா ஆண்டி. உங்க பக்கத்து வீட்டுல தான் இருக்கேன். உங்க கல்யாணத்துல கூட நம்ம பார்த்தோமே, அதுக்குள்ள மறந்துட்டியா? 6 டிஷ் வைக்கிற மாதிரி ஒரு டின்னர் செட் நான் பிரசன்ட் பண்ணல. இப்ப ஞாபகம் வருதா? ஓ யா ஆண்டி யா. வினீத், இவன் தான் என்னோட மருமக.
மோனு. இவனுக்கு பியானோ கத்துக்கணும்னு ரொம்ப ஆசை. அப்புறம் ஏதோ கொஞ்சம் வாசிக்க தெரியும். நீதான் இவனுக்கு நல்லா கத்து கொடுக்கணும்பா. நிச்சயமா. என் ஸ்டூடெண்ட்ஸ் இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்துருவாங்க. அவங்க எல்லாரும் இப்போ வர டைம் ஆயிடுச்சு. ஏய் பசங்களா, எல்லாம் வந்துட்டீங்களா? வெரி குட். மோனு, அப்ப நான் கிளம்புறேன். நீ அவர்கிட்ட நல்லா கத்துக்கோ. ம். ஆண்டி, ஆ? உங்களுக்கு ஏதாவது வேணுமா? ஆ, ஆண்டி, ஒன்னும் இல்லம்மா. சரி, அப்ப நான் கிளம்புறேன். சரி, ஓகே. வர வினீத். சரி ஆண்டி. நீ நல்லா கத்துக்க மோனு. ஆ. மனோ, இப்போ நீ வந்து பியானோ வாசிச்சு காட்டு. நீ எப்படி வாசிக்கிறன்னு நான் பார்க்கறேன். வா. வாசி. ரோஷினி, சொல்லுங்க. வினீத், நான் இங்க இருக்கேன். உங்க கிளாஸ் முடிஞ்சதா? கிளாஸ் முடிஞ்சிடுச்சு. இப்போ நான் உடனே கிளப்புக்கு போகணும். என்னோட ப்ரோக்ராம் இருக்காங்க. அட, உங்க கிளப் தானே, பொறுமையா போங்க. அது என்னோட கிளப், அதனால தான் சீக்கிரம் போகணும்னு சொன்னேன். என்னோட ப்ரோக்ராம் பார்க்க நீயும் வாயேன். எனக்கு ரொம்ப வேலை இருக்கு. சரி, உங்ககிட்ட சரளா ஆண்டியை பத்தி ஒரு விஷயம் கேட்கணும். கேளு. நம்ம வீட்டோட கீஸ் அவங்க கிட்ட இருக்கா? ஆமா, அது என்னோட எமர்ஜென்சிக்காக அவங்க கிட்ட கொடுத்து வச்சிருக்கேன். ஆனா வினீத், இதுக்கு முன்னாடி தனியா இருந்தீங்க, இப்ப நானும் உங்க கூட இருக்கல. சோ என்ன எமர்ஜென்சி? நம்ம வீட்டோட கீஸ அவங்க கிட்ட இருந்து வாங்கிக்கலாமா? வாங்கிக்கலாம். ஆனா திடீர்னு நீ நானும் வெளியில லாக் ஆயிட்டோம்னா? ரோஷினி, நீ கவலையே படாத. அந்த ஆன்ட்டி மேல எனக்கு நிறைய நம்பிக்கை இருக்கு. அவங்க எங்க ஃபேமிலி ஃப்ரெண்டு. நம்ம வீட்டு சாவி அவங்க கிட்ட இருக்கிறதுல எந்த பிரச்சனையுமே இல்லம்மா. என்ன? சரி, நீ என் ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வச்சிட்டல? தேங்க்யூ. ரோஷினி, இந்த பெல்ட்டோட பக்கல்ல இது யார் பெல்ட்? என்னோடது இல்லையே. இது உங்களது தான். எந்த? இல்ல இல்ல, இது ஏன் பெல்ட் இல்லையே. வினீத், என்ன பேசிட்டு இருக்கீங்க? உங்களுக்காக நான் கொண்டு வந்த கிஃப்ட் இது. சாரி. தேங்க்யூ.
சரி, இந்த பெல்ட் இப்போ இங்கேயே இருக்கட்டும். நான் போய் முதல்ல ஃப்ரெஷ் ஆகிட்டு வந்துடுறேன், அதுக்கப்புறமா மற்ற வேலையை பார்க்குறேன். சரி, இது இங்கேயே இருக்கட்டும், நான் ஃப்ரெஷ் ஆகிட்டு வந்துடுறேன். பாய் ரோஷினி. பை. ஐ லவ் யூ. வாங்க. ஐ லவ் யூ டூ. அந்த கண்ணு தெரியாதவனை பார்த்து நான் எதுக்கு பயப்படணும்? யாரோ பேசுகிற சத்தம் கேட்டுச்சு. அது வந்து நான் ஃபோன்ல வீடியோஸ் பார்த்துட்டு இருந்தேன். சமைக்கிறத பத்தி பார்த்துட்டு இருந்தேன். அண்ணே, இப்போ நம்ம கிளப்புக்கு தானே போகிறோம்? இல்லை புஷ்கர், நீ இனிமே வீட்டிலே இரு, வீட்டு வேலையெல்லாம் பார்த்துக்கோ. என்ன, ரோஷினிக்கும் ஹெல்ப்பாக இருக்கும் இல்லையா? நீ ஒரு கேப் ஒன்று புக் பண்ண. சரிண்ணே. புஷ்கர், நீ எப்படி இங்க? இந்த கேஸ் எப்படி உன்கிட்ட வந்துச்சா? இதை வினித் அண்ணன் தான் கொடுத்தாரு. வெளியில் பெல்லு வேலை செய்யல. அவர் இன்னிலேருந்து ஆஃபீஸ் வேலையை பார்க்க வேண்டாம், வீட்டு வேலையை பார்க்க சொல்லிட்டாரு. இங்கேயே இருக்க சொன்னார். உங்களுக்கு எந்த கஷ்டமும் வரக்கூடாது, அதுக்கு தான். சரி, ஓகே. அப்படின்னா மேலே போய் க்ளீன் பண்ணு. சரிங்க மேடம். ரோஷினி, உன் புருஷன் என்ன பைத்தியமா? வேற எவன்கிட்டயும் வீட்டு சபையை கொடுத்து அனுப்பியிருக்கான். நான் என்ன நினைச்சேன்னா, உன் புருஷன் கண்ணு தெரியாதவன், அவனுக்கு எதுவும் தெரியாது, ஜாலியா இருக்கலான்னு. ஆனா இங்க ஒரே நாள்ல பல தடவை நான் கர்ட்டனுக்கு பின்னாடி பதுங்கி இருக்க வேண்டியதா போயிடுச்சு. அப்புறம் சோஃபாக்கு கீழேயும். கொஞ்சம் பொறுமையா பேசுறியா? இன்னும் நீ எதுக்காக இவ்ளோ டென்ஷன் ஆகுற? என்கிட்ட ஒரு சூப்பரான பிளான் இருக்கு. ஆண்டி, எனக்கு ரொம்ப தலைவலியா இருந்துச்சு. அதான் உங்ககிட்ட மெடிசன் இருக்கான்னு கேட்க வந்தேன். இருக்குமா, நீங்க உட்காரு, நான் எடுத்துட்டு வரேன். சரி. ரோஷினி மேம், நீங்களா? ஹாய் மோனு. ஹாய். நீங்க இங்க? ஆமா, நான் உன்னை பார்க்க தான் வந்தேன். அட என்ன மோனு, உன்னோட கேப் ரொம்பவே நல்லா இருக்கு. நான் என்ன சொல்ல வந்தேன்னா, இன்னும் கொஞ்ச நாள் நீ பியானோ வாசிச்சுக்கிட்டே இருந்தான்னு வச்சுக்கோயேன், வினித்தை விட நல்லா வாசிப்பேன்னு எனக்கு தோணுது. ரியலி? எஸ். தேங்க் யூ. இங்க பாருமா, இந்த மாத்திரை ஓகேவான பாரு. இது தலைவலிக்கான மாத்திரை தான். இத போட்டதுக்கு அப்புறம் நல்லா ரெஸ்ட் எடுக்கணும், சரியா? சரிங்க ஆண்டி. தேங்க் யூ ஆண்டி. பை மோனு. பை. ரோஷினி, 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 ஏன் அழற ரோஷினி? என்னாச்சு? ஏய், நீ ஏன் அழற? என்ன? நீங்க என்கிட்ட அந்த டைமண்ட் நெக்லஸ் கொடுத்தீங்கல்ல, அத நான் எங்கேயோ தொலைச்சிட்டேன். சரி, பரவாயில்ல விடு. நீதான் எங்கேயாவது இங்க கை தவறி வச்சிருப்ப, போய் தேடி பாரு. இல்ல வினீத், நான் அதை ரொம்ப பாதுகாப்பா அலமாரியில தான் வச்சேன். சரி, ஷெல்ஃப்ல தான் இருக்கும், வா தேடி போய் பார்க்கலாம் வா. இல்ல, உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? புஷ்கர் தான் இன்னைக்கு க்ளீன் பண்றதுக்கு இங்க வந்தான். அவன் தான் எடுத்திருப்பான்னு எனக்கு தோணுது. புஷ்கரா? இல்ல இல்ல ரோஷினி, அவெல்லாம் தேடி இருக்க மாட்டான். இத்தனை வருஷமா அவன் தான் என் ஆபீஸ் விஷயங்கள்லாம் பாத்துக்கிட்டு இருக்கான். இது வரைக்கும் அவன் எந்த தப்புமே பண்ணதில்ல ரோஷினி. இது வரைக்கும் பண்ணனா என்ன, இதுக்கப்புறமும் பண்ண மாட்டான்னு அர்த்தம் இல்லல. நான் தான் சொல்றேன்ல, என் நெக்லஸ் அவன் தான் எடுத்துட்டு போனான்.
வாங்க என் கூட வாங்கல. ஏய் வாங்கன்றல. புஷ்கர், அண்ணா வினித் அண்ணா, மேடம் நீங்கள் எப்படிங்க? அல்மாரி ஓபன் பண்ண. ஏன் ஓஹோ, எதுக்கா? மேடம் நீங்கள் எதுக்காக என்னுடைய திங்ஸ்லாம் செக் பண்ணுறீங்க? என்னாச்சு மேடம்? எதுக்காக பார்த்துட்டு இருக்கான்னு இப்பவே உனக்கு தெரிஞ்சிடும். இங்க பாருங்க வினீத், நான் தான் உங்ககிட்ட சொன்னல, இவன் தான் இத திருடி இருக்கான். வினித் அண்ணா, அந்த நெக்லஸ் எப்படி இங்கே வந்துச்சுன்னு எனக்கு தெரியாதுண்ணே. திருடுறத திருடிட்டு இப்ப பொய்யா சொல்லிட்டு இருக்க? அண்ணே, நான் சொல்கிறத தயவுசெய்து கொஞ்சம் நம்புங்க. எனக்கு இதை பற்றி எதுவும் தெரியாது. உன்னுடைய பொருள்லாம் எடுத்துக்கிட்டு மரியாதை எங்கேருந்து வெளியில போடா, இல்லைன்னா இப்பவே நான் போலீஸ்க்கு ஃபோன் பண்ணிடுவேன். அண்ணா, வெளியில போடா. வாங்க வினீத். வாங்க. நான் உங்ககிட்ட சொன்னல, அவன் தான் திருடி இருக்கான். அவன் இதை எப்படி பண்ணிருப்பான் என்னால நம்பவே முடியல. இத்தனை வருஷமா என்னென்ன பண்ணிட்டு இருந்தானோ தெரியல. என்னால நம்பவே முடியல. புஷ்கர் இப்படி ஒரு காரியம் பண்ணுவான்னு. ஒன்னும் பிரச்சனை இல்ல. எல்லாரும் நீங்க கண் பார்வை இல்லாததால உங்களை யூஸ் பண்ணிக்கிட்டாங்கல்ல. ஆனா இதுக்கப்புறம் இப்படி ஆகாது. நான் இருக்கிற வரைக்கும் உங்களை யாராலையும் யூஸ் பண்ணிக்க முடியாது. தேங்க்யூ. ஐ எம் ரியலி சாரி. ஒன்னும் பிரச்சனை இல்ல வினீத். வாங்க வாங்க வாங்க. உங்க கண்ணாடி என்கிட்ட கொடுங்க. இத படிங்க. இவ்ளோ டென்ஷன் ஆகாதீங்க, இத மறந்துடுங்க. தூங்குங்க. ஒரு விஷயம் சொல்லவா? நீ என்னை விட சூப்பர் ஆக்டிங் பண்ற. அது காதல்ல இப்படி எல்லாம் நடிக்கிறதுல தப்பே இல்லையே. அப்படின்னா இன்னும் கொஞ்சம் ஆக்டிங் பண்ணிடலாமா? கணவன் மனைவி உறவு பரஸ்பர நம்பிக்கையாலையும் காதலாலையும் உருவாகுது. வினித் கூட ரோஷினிய அந்த அளவுக்கு நேசிச்சுக்கிட்டு இருந்தான். அவன் உலகத்துல இருக்கிற அத்தனை சந்தோஷத்தையும் அவளுக்கு கொடுக்க நினைச்சான். ஆனா வினித்துக்கு இப்படி ஒரு விஷயம் நடக்கிறதே தெரியாது. ரோஷினியுடைய லட்சியம் அவனோட சேர்ந்து குடும்பம் நடத்துறது இல்ல, அவன் குடும்ப வாழ்க்கையை நாசம் பண்றதுதான். வணக்கம், நான் கிரீஷ் ஜெயின். உங்க எல்லாரையும் இந்த இந்தியா அலர்ட்டோட புது எபிசோடுக்கு வரவேற்கிறேன். நண்பர்களே, ஒரு மனுஷனுடைய உடம்புல 5 இந்திரியங்கள் இருக்கு. அது மூலமா நீங்க உங்க அக்கம் பக்கத்துல நடக்கிற விஷயங்களை உணர முடியும், கேட்க முடியும், ஃபீல் பண்ண முடியும். எப்பவாவது ஒரு இந்திரியம் வேலை செய்யறத நிறுத்திருச்சுன்னா அப்ப மனுஷனுடைய மத்த இந்திரியங்கள் இன்னும் ஷார்ப்பா வேலை செய்ய ஆரம்பிக்கும். ரோஷினியும் ரஜத்தும் வினித்துக்கு பார்வை இல்லைங்கிறத அட்வான்டேஜா எடுத்துக்கிட்டாங்க. அவனை மாட்டி விடுவாங்களா இல்ல அவங்களே மாட்டிக்குவாங்களா? வாங்க பார்க்கலாம். வினீத், தம்பி வினீத், வினீத். சரி, ரோஷினி கிட்ட சொல்லிடலாம். அவங்க வீட்டு சாவி தொலைஞ்சு போயிடுச்சுன்னு சொல்லிடலாம். ரோஷினி, நம்ம எவ்வளவு நாள் இங்கேயே இருக்கிறது? இன்னும் தினம் தினம் உன் கூட இருந்தா உன் கண்ணு தெரியாத புருஷனுக்கு தூக்க மாத்திரை கொடுத்து நான் அழுத்து போயிட்டேன். நான் உன் கூட ஃப்ரீயா வாழணும்னு ஆசைப்படுறேன். சந்தோஷமா? இங்க பாரு ரஜத், நானும் உன் கூட சந்தோஷமா சுதந்திரமா இருக்கணும்னு தான் ஆசைப்படுறேன். ஆனா நமக்கு எல்லா ப்ராப்பர்ட்டியும் வேணும்னா அதுக்கு ஒவ்வொரு அடியையும் பார்த்து தான் எடுத்து வைக்கணும் இல்லையா? ப்ளீஸ் நமக்காக கொஞ்சம் பொறுமையாரு ப்ளீஸ்.
சரளா ஆண்டி, நீங்க எப்படிங்க? அது வந்து என்னன்னா அது நான் டோர் பெல்ல பிரஸ் பண்ணேன். ஆனா நான் பிரஸ் பண்ணியும் யாரும் வந்து திறக்கவே இல்ல. ஆனா டோர்பெல் எனக்கு கேட்கவே இல்லையே. அப்படியா? ஒருவேளை சரியா ரிங்கா இருக்காதுன்னு நினைக்கிறேன். அப்புறம் உங்க வீட்டு சாவி எங்க வீட்ல தான் இருக்கு. இல்ல இருந்துச்சு. ஆனா 2 நாளா தேடிக்கிட்டு இருக்கேன், அந்த சாவி கிடைக்கவே மாட்டேங்குதே. ஒருவேளை மறந்து போய் நான் இங்க எங்கேயாவது வச்சுட்டேனோ? இல்ல ஆண்டி, நீங்க எந்த சாவியையும் விட்டுட்டு போகல. அப்புறம் இன்னொரு விஷயம் ஆண்டி, இதுக்கப்புறம் உங்ககிட்ட எங்க வீட்டு சாவி இருக்கணும்ன்ற அவசியமே இல்ல. வினித்தோட லைஃப்ல நான் தான் வந்துட்டேன்ல. ஓ சரி ஆண்டி, இதுக்கப்புறம் நீங்க ஸ்ட்ரெயிட்டா போங்க, இங்க அங்கன்னு தடுமாறாதீங்க. டாக்டர் சார், எனக்கு என்ன ஆயிட்டு இருக்குன்னு ஒண்ணுமே புரியல சார். அடிக்கடி தூக்கம் வருது. ராத்திரில எப்படி தூங்குறேன்னு எனக்கு தெரியல சார். டோன்ட் வரி வினீத், அவங்களுடைய பிளட் டெஸ்ட் ரிப்போர்ட் வந்துருச்சு. அதை பார்த்தா எல்லாமே தெரிஞ்சிடும். உங்களுக்கு எந்த வைட்டமின் டெஃபிஷியன்சி இருக்குன்னு தெரிஞ்சு எனக்காக ஒரு முறை பார்க்குறீங்களா சார் ப்ளீஸ்? ஷூர். வினீத், சொல்லுங்க சார். நீ ஸ்லீப்பிங் பில்ஸை எப்போத்துல இருந்து சாப்பிட ஆரம்பிச்ச? இல்லை டாக்டர் சார், நான் உங்களை கேட்காம தலைவலி மாத்திரை கூட சாப்பிட மாட்டேனே. ஏன்? உங்களுடைய பிளட் டெஸ்ட் ரிப்போர்ட் என்ன சொல்லுது அப்படின்னா, ஏறத்தாழ நீங்கள் தினம் தினம் தூக்க மாத்திரை சாப்பிட்றீங்க போல இருக்கு. இதே மாதிரி இனியும் தூக்க மாத்திரையை கண்டினியூ பண்ணிட்டே இருந்தீங்கன்னா அது டைரெக்டாக உன்னுடைய கிட்னியை பாதிக்க ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் ஹார்ட் அட்டாக்கும் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. நான் உங்களுக்காக பால் கொண்டு வந்திருக்கேன். இதை குடிங்க. வினீத், தேங்க்யூ. ஆண்டி, இப்போ என்ன முக்கியமான விஷயம் என்ன தெரிவிட்டு நேரா நீங்களே கிளப்புக்கு வந்துட்டீங்க. அது வந்துப்பா, உன்கிட்ட நான் ஒரு விஷயம் சொல்ல வேண்டியிருந்தது. சொல்லுங்க. வினீத், அது நம்ம ரோஷனி இருக்கால்ல, அவளுக்கு வேற யார் கூடவோ அஃபேர் இருக்குப்பா. அதோட அந்த ஆளு உங்க வீட்டுக்குள்ளேயே தான் தங்கியிருக்கா. இருக்கவே இருக்காது ஆண்டி, அப்பெல்லாம் நிச்சயமா இருக்காது. ஒருவேளை உன்னோட நம்பிக்கை சரியா இருந்தா எனக்கும் சந்தோஷம்தான். ஆனா ரொம்ப நாளாவே எனக்கு இந்த சந்தேகம் இருக்கு. அதனாலதான் உன்கிட்ட சொன்னேன். இல்ல? சரி ரோஷினி, வினீத் வர டைம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். நான் வெளியே இருக்க ரூமுக்கு போயிடுறேன். வேணாம், போகாத. இப்ப வேணாம். இன்னும் கூட நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு ஆசையா இருக்கு. அப்படியா? வினீத், 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 என்ன பண்ணிட்டு இருக்கீங்க வினீத்? என்ன ஆச்சு? நீ பதட்டப்படுறத பார்த்தா இங்க இன்னொருத்தன் இருக்கிற மாதிரி தெரியுது. எங்க யார் இருப்பாங்க? இங்க நீங்க இருக்கீங்க, நான் இருக்கேன், அப்புறம் இங்க வேற ஒருத்தர் இருக்காங்க. வினீத், இங்க வேற யார் இருக்காங்க? இங்க யாரும் இன்னொருத்தர் இருக்காங்க. வினீத், இங்க யாருமே இல்ல. வினீத், நீங்க ப்ளீஸ் என்ன நம்புங்க ப்ளீஸ்.
ஏங்க வினீத், நான் தான் சொல்றேன்ல, இங்க யாருமே இல்ல. வினீத், என்ன பண்றீங்க? அங்க இருக்கா? இல்ல, யாருமே இல்ல. யாரோ இருக்காங்க, யாரோ இருக்காங்க. வினீத், வினீத், என்ன பைத்தியம் ஆயிட்டீங்க? ஆமா, நான் பைத்தியம் ஆயிட்டேன். உன்னாலதான் பைத்தியம் ஆயிருக்கேன். நான் தான் உங்ககிட்ட அன்னைக்கே சொன்னேன்ல, எனக்கு பொய் சொன்னா பிடிக்காதுன்னு சொல்லிருக்கேன். நான் உங்ககிட்ட நீ என்கிட்ட பொய் சொல்ற ரோஷினி, எனக்கு தெரியும். இப்பதான் ஆண்டி சொன்னாங்க உன் கூட என் வீட்லயே இன்னொருத்த இருக்கான்னு சொன்னாங்க, அதுவும் என் வீட்டுக்குள்ளே. இன்னைக்கு செக்அப் கிளினிக் போன அப்ப டாக்டர் என்ன சொன்னார் தெரியுமா? எனக்கு தினம் தினம் தூக்க மாத்திரை கொடுத்துட்டு இருக்காங்கன்னு சொன்னாரு. I swear வினீத், அந்த மாதிரி எதுவும் இல்ல. ஒருவேளை நீ என்ன விரும்பலன்னா, உனக்கு பிடிக்காம தான் இங்க வாழ்ந்துகிட்டு இருக்கேன்னு சொன்னா, உன்னை நான் கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன். இங்க இருந்து நீ தாராளமா வெளியில போயிடலாம். நான் உன்னை தடுக்கவே மாட்டேன். இல்ல வினீத், அந்த மாதிரி எதுவுமே இல்ல. ஒரு தடவை நான் சொல்றது கேளுங்க. இன்னும் அந்த சரளாண்டி இருக்காங்கல்ல, அவங்க உங்ககிட்ட போய் சொல்லிருக்காங்க, என்ன பத்தி தப்பா பேசிருக்காங்க. ஏன் தெரியுமா? என்ன மதியம் அவங்க வீட்டுக்குள்ள வர முயற்சி பண்ணாங்க. ஏன்னா அவங்க என்ன சந்தேகப்படுறாங்க. அந்த சந்தேகத்துல தான் அவங்க இப்படி எல்லாம் சொல்லிருக்காங்க. நீங்களும் என்னையே சந்தேகப்படுறீங்கல்ல? வினீத், அந்த மாதிரி எதுவும் இல்ல. ட்ரஸ்ட் மீ, நான் உங்களை ரொம்ப லவ் பண்றேன். நீங்க தூக்க மாத்திரையை பத்தி சொன்னீங்கல்ல, நான் அப்படி எதுவும் பண்ண மாட்டேன். உங்களுக்கு நிறைய எதிரிங்க இருக்காங்கல்ல, அதுல யார் இந்த மாதிரி பண்ணாங்கன்னு எனக்கு தெரியல. ஆனா என்னால அப்படி பண்ணவே முடியாது. என்ன பார்த்தா என்ன கெட்டவ மாதிரி தெரியுதா? நான் நிஜமாவே உங்களை ரொம்ப காதலிக்கிறேன். I'm sorry ரோஷினி, I'm really sorry. நான் தப்பு பண்ணிட்டேன். மத்தவங்க சொல்றத கேட்டு உன் மேல சந்தேகப்பட்டுட்டேன் ரோஷினி. நான் ஒரு புருஷனா இருந்து என் கடமையெல்லாம் உனக்கு செய்யணும்னு அந்த நினைச்சேன். மாதிரி எதுவும் இல்ல. நான் இது வரைக்கும் உன்னை எங்கேயுமே வெளியில கூட்டிட்டு போனதே இல்ல. எனக்கு தான் ஒண்ணும் பார்க்க முடியாது, ஆனா நீ எல்லாத்தையும் பார்க்கலாம்ல. I'm really sorry. என்ன மன்னிச்சிரு ரோஷினி, என்ன மன்னிச்சிரு. I'm sorry. நான் தப்பு பண்ணிட்டேன். நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன் ரோஷினி. என்ன மன்னிச்சிரு ரோஷினி. நான் தப்பு பண்ணிட்டேன், பெரிய தப்பு பண்ணிட்டேன். அழாதீங்க. இதுக்கப்புறம் நான் என்ன சொல்றேனோ அதை நீங்க அப்படியே பண்ணுங்க. உங்களுக்காக நான் தினமும் சமைப்பேன், நீங்க அதை மட்டும் சாப்பிடுங்க. அதுக்கப்புறம் யாராலையும் உங்களுக்கு தூக்க மாத்திரை கொடுக்க முடியாது. நாளைக்கே நம்ம வெளியே போயிட்டு வரலாம். சரி, போலாம். வாவ் வினீத், இந்த இடத்துல எல்லாமே ரொம்ப அழகா இருக்கு. இதுக்கு முன்னாடி இங்க நான் வந்ததே கிடையாது. நீங்க இங்க வந்திருக்கீங்களா? இல்ல. நீ சந்தோஷமா இருக்கல்ல? நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். சரி வினீத், நான் ஒரு இடத்துல படிச்சேன். அது பார்க்க முடியாதவங்களுக்கு சென்சஸ் ரொம்ப அதிகமா இருக்குமாமே. நீ படிச்சது உண்மைதான். சரி, ஓகே. அப்படின்னா நம்ம ஒரு கேம் விளையாடலாம். கண்ணாமூச்சி. ட்ரை பண்றேனே. சரி, ஓகே. நீங்க என்ன படிங்க. ரெடி? சரி. வினீத், வாவ், இந்த இடம் ரொம்ப அழகா இருக்குல்ல?
ரோஷினி, இந்த இந்த கேமை முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். எனக்கு பயமா இருக்கு. எங்க இருக்க நீ? வினீத், நான் இங்க தான் இருக்கேன். ப்ளீஸ் ப்ளீஸ் இங்க வா. இதோ வந்துட்டேன் வினீத், நான் வந்துட்டேன். ஆ, 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 ரோஷினி, ஆ, ஆ, ரோஷினி, என்னாச்சு? வினீத், எனக்கு அடிபட்டுடுச்சு. நான் அதோ வந்துடுறேன். நீ பயப்படாத, நான் வந்துடுறேன். ரோஷினி, நீ எங்க இருக்க? கொஞ்சம் முன்னாடி வாங்க. கொஞ்சம் கொஞ்சம் முன்னாடி. கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் முன்னாடி வாங்க. கொஞ்சம். அண்ணே பார்த்து ஜாக்கிரதை. புஷ்கர், நீயா? ரோஷினி எங்க? அண்ணா, மேடம் இப்போ நல்லா தான் இருக்காங்க. நான் இந்த வழியாக போயிட்டு இருந்தேன். அப்போ தான் உங்களோட இந்த வண்டியை பார்த்தேன். அதானே உங்களை பார்க்கலான்னு வந்தேன். நீங்கள் நல்லா தானே இருக்கீங்க? தேங்க்யூ புஷ்கர், நீங்க வினீத்தை காப்பாத்திட்டீங்க. இதில் தேங்க்யூ சொல்கிறதுக்கு என்ன மேடம் இருக்குது? பல வருஷமாக நான் அண்ணனோட உட்காந்து சாப்பிட்ருக்கேன். இது என்னோட கடமைங்க. நல்ல வேளை நான் உங்களை இங்கே சந்தித்தேன். நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கணும்னு நினச்சேன். அவ்வளவுதான், ஒரே ஒரு வேண்டுகோள், என்னை மறுபடியும் வேலைக்கு சேர்த்துக்கோங்க. இல்ல புஷ்கர், நீ என்னை காப்பாத்தினதுக்கு உனக்கு நன்றி. ஆனா மறுபடியும் என்னால உன்னை வேலையில சேர்த்துக்க முடியாது. வினீத், அத இவரை வேலையில வச்சுக்கலாமே. ஏழை வேற. இதுக்கப்புறம் இவர் தப்பு பண்ண மாட்டாரு. நமக்கு உதவியும் செஞ்சிருக்காரு இல்லையா? இவரை மன்னிச்சிடுங்க வினீத். இதுக்கப்புறம் இவர் திரும்ப தப்பு பண்ண மாட்டாரு. அப்படின்னா சரி புஷ்கர், ரோஷினி சொன்ன மாதிரி நீ நாளையில இருந்து வேலைக்கு தாராளமா வந்துடலாம். தேங்க்யூ அண்ணா. தேங்க்யூ மேடம் ஜி. எப்போ நீங்கள் 2 பேரும் சேர்ந்து என் மேலே திருட்டு பட்டம் கட்டினீங்களோ, என்னை இந்த வீட்டை விட்டு விரட்டினீங்களோ, அப்போவே எனக்கு புரிஞ்சு போச்சு கண்டிப்பாக இதில் ஏதோ பிரச்சனை இருக்குன்னு. அந்த நிமிஷத்துலேருந்து நான் உங்களை கண்காணிக்க ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் தான் எனக்கு அந்த விஷயம் தெரிய வந்துச்சு. நம்மளுடைய இந்த மேடமுக்கு ரெண்டு புருஷன் இருக்காங்கன்னு. ஏய், வார்த்தையை அளந்து பேசுறா. ரஜத், ரஜத், இவனை விடு. இங்க பாரு, ரொம்ப ஸ்மார்ட்டா பேசிட்டு இருக்க. என்ன வேணும் உனக்கு? அதே தான், உங்கள் 2 பேருக்கு வேண்டியதான் எனக்கும் தேவை. நம்ம வினீத் அண்ணனுக்கு 30 கோடி ரூபாய்க்கு ப்ராப்பர்ட்டி இருக்குது. அப்புறம் பிஸ்னஸ். அதிலிருந்து எனக்கு ஒரு 5 கோடி ரூபா வேணும். என்ன? 5 கோடியா? நீ யாரு என்னங்கிறத தெரிஞ்சுட்டு பேசு. உன் தகுதி என்னன்னு தெரியல. 6 கோடி. அப்புறம் இங்கே பாரு, நீ சத்தத்தை அப்படியே ரைஸ் பண்ணினா நான் என்னுடைய அமௌண்ட்டையும் ரைஸ் பண்ணுவேன். ஒரு நிமிஷம். இங்க பாரு, சாதாரணமா 6 கோடி கிடைக்காது. ஓகே, இதுக்கு நீ எங்களுக்கு உதவி செஞ்சாகணும். என்ன உதவி? என்ன உதவியா? என்கிட்ட ஒரு பிளான் இருக்கு. வினித்தால எதையும் பார்க்க முடியாதுங்கிறது உண்மைதான். ஆனா அவன் தன்னுடைய திடமான இச்சா சக்தியோட பலத்தால தனக்கு பார்வை இல்லைங்கிறத ஒரு வீக்னஸாவே நினைக்கல. அவன் கோடிக்கணக்கான வேல்யூ உள்ள தன் பிசினஸை ரொம்ப அழகா மேனேஜ் பண்ணான். ஆனா அவன் ரோஷினியை கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவன் வாழ்க்கையவே இருட்டாக்கிக்கிட்டான். அப்படி நடக்கும் நம்ம எதிர்பார்க்கல. ரோஷினி ரஜத்தோட சேர்ந்து வினித்தை ஏமாத்துனது மட்டும் இல்ல, அவனை கொல்றதுக்கே சதித்திட்டம் தீட்டிக்கிட்டு இருந்தா. இப்ப நம்ம என்ன பார்க்கணும்னா, ரோஷினியுடைய அடுத்த சதி திட்டம் எங்க போய் முடியும்னு பார்க்க. என்னாச்சு? என்னாச்சு ரோஷினி? ரோஷினி, வினீத், வினீத், என்னாச்சு ரோஷினி? வினீத், யாரு? வினீத், திருடங்க வந்துட்டாங்க. திருடங்க இருக்காங்க. நம்ம வீட்டுக்குள்ளயா? வேணாம், வேணாம், ஷூட் பண்ணாதீங்க ப்ளீஸ், இருங்க ப்ளீஸ். இருங்க ஒரு நிமிஷம். உங்களுக்கு இங்க இருந்து என்ன எடுத்துக்கணுமோ தாராளமா எடுத்துக்கோங்க. ஆனா ப்ளீஸ் என்னோட ரோஷினியை ஒண்ணும் பண்ணிடாதீங்க. ஏய், அசையாம அப்படியே நில்றா. இப்ப சொல்லு, நகையையும் பணத்தையும் எங்க வச்சிருக்க? அது உள்ள இருக்கிற அலமாரியில இருக்கு. ரோஷினி, அவனுங்க போயிட்டானுங்களா? இல்ல இல்ல இல்ல, அவங்க போகல. போயிட்ட மாதிரி இருக்கு. முன்னாடி தான் நிக்கறான், இங்க இருந்து போகல. ஆடா, சீக்கிரமா பணத்தை எடுத்துட்டு வாப்பா.
புஷ்கர், அடப்பாவி, நம்பிக்கை துரோகி, என்னோட உப்பை தின்னுட்டு என் வீட்லயே திருட வந்திருக்கியா? உன்னை மறுபடியும் இங்க வேலைக்கு வச்சதுக்கு உன்னை சாரி வினித் அண்ணா, நம்ம வினித் அண்ணன் நேரா கடவுள்கிட்ட போய் சேர்ந்துட்டாரு. பாவம் இவன். இப்போ நீ என்ன உட்காந்துட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்க? போய் சீக்கிரமா போலீஸ்க்கு ஃபோன் பண்ணு. அட சீக்கிரமா பணத்தை எடுத்துட்டு வா. ஹலோ ஹலோ போலீஸ், நான் எம்ஜி ரோட்ல இருந்து பேசுறேன். எங்க வீட்ல திருடங்க வந்துட்டாங்க. அவங்க என்னோட ஹஸ்பண்ட் அப்புறம் எங்க வேலைக்காரனையும் கொன்னுட்டாங்க. நீங்க நீங்க ப்ளீஸ் ப்ளீஸ் சீக்கிரமா வாங்க. எப்படி எப்படி நம்ம ஆக்டிங்? ரஜத், செம ஹாப்பி. 2 பேரும் செத்துட்டாங்க. இதுக்கு தான் சொல்லுவாங்க ஒரே கல்லுல 2 மாங்கான்னு. இவர் உங்க ரிலேட்டிவா? ஆமா, இவர் என்னோட காலேஜ் ஃப்ரெண்ட். இவரால எங்க கல்யாணத்துக்கு வர முடியல, அதனால வினித பார்க்க தான் இவர் வந்தாரு. இவரால தான் நான் இன்னைக்கு தப்பிச்சேன். இல்லைன்னா அவங்க என்னையும் கொண்டிருப்பாங்க சார். வீட்டில் திருடுறதுக்கு எத்தனை பேர் வந்தாங்க சார்? 2 பேர் வந்தாங்க சார். வினித் அவங்க கிட்ட எத்தனையோ தடவை உங்களுக்கு என்ன வேணுமோ எடுத்துக்கோங்கன்னாரு, ஆனாலும் அவங்க கொண்டுட்டாங்க. அப்புறம் வினித்தை காப்பாத்தும் போது எங்களோட விசுவாசமான வேலைக்காரனும் இறந்துட்டான். கொஞ்சம் அமைதியா இரு ரோஷினி, கொஞ்சம் கண்ட்ரோல்டா இரு. வினீத், உனக்கு எப்படிப்பா இப்படி ஆச்சு? இவங்க பக்கத்து வீட்டுக்காரங்களா? இவங்க வினித்க்கு ரொம்ப க்ளோஸா இருந்தாங்க. ஓகே மேடம், நான் கிளம்புறேன். பாடியோடைய போஸ்ட்மார்ட்டமுக்காக நான் ஆம்புலன்ஸ் அனுப்பி வைக்கிறேன். மேம், ஐம் ரியலி சாரி. இங்க பாருங்க, இப்ப நைட் ரொம்ப லேட் ஆயிடுச்சு, நீங்க கிளம்புங்க. சரி சித்தி. சிதைக்கு யார் நெருப்பு வைக்க போறீங்க? இவருக்கு நானே வைக்கிறேன். என்ன தவிர வினீத்க்கு வேற யாருமே இல்ல. நிறுத்துங்க. அவனை பிடிங்க. இத நீ செய்யக்கூடாது. மனைவிங்கிற பேருக்கே நீ ஒரு களங்கம். வினீத அவன் வீட்டுக்குள்ளேயே வச்சு அவனுக்கே துரோகம் பண்ணிருக்க. ஒரு விஷயத்த நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. உண்மையை நீ மறைக்கணும்னு நினைச்சாலும் அது வெளியில வந்தே தீரும். இத பாருடி. வினீத கொன்னது மட்டும் இல்லாம கூடவே அவனோட வேலைக்காரனையும் கொண்டு இருக்கீங்க. ஏன்னா அவன் பணம் கேட்டு உங்களை பிளாக்மெயில் பண்ணிக்கிட்டு இருந்தான்.
வினீத்தோட வீட்டை எல்லாம் செக் பண்ணிட்டேன். இந்த வேலைக்கார ரூம்ல தான் ஏதாவது இருக்கணும். சரிதானே? என்ன பாக்குற, உண்மையை சொல்லு. ஆமா ஆமா. அந்த பொண்ணை அரெஸ்ட் பண்ணுங்க. கொண்டு போங்க. மனுஷனுடைய பிரெயினை சரியான முறையில யூஸ் பண்ணா அவனால மிகப்பெரிய கண்டுபிடிப்புகளை உருவாக்க முடியும். பெரிய பெரிய வியாதிகளுக்கு மருந்த கண்டுபிடிக்க முடியும். ஆனா இது ரொம்ப வருத்தப்பட வேண்டிய விஷயம். சில பேர் தங்களுடைய பிரெயினை குரூரமா இந்த மாதிரி சதித்திட்டம் தீட்ட யூஸ் பண்றாங்க. ரோஷினி ரஜத்துடைய பேராசை அவங்க கண்ணை மறைச்சிடுச்சு. பணத்துக்காக அவங்க 2 பேரும் எதையும் செய்ய துணிஞ்சிட்டாங்க. கடைசியில் அதோட முடிவு என்னாச்சு அதை நீங்களே பார்த்தீங்கல்ல. அதனாலதான் சொல்றோம், கொடுக்க வேண்டியது தானம், எடுக்க வேண்டியது ஞானம். தியாகம் செய்ய வேண்டியது பேராசையும் சுயநலத்தையும் தான். அதுதான் சிறந்தது. நான் உங்க கிரீஷ் ஜெயின் இந்தியா அலர்ட்டோட இந்த எபிசோட்ல இருந்து விடை பெறேன். மறுபடியும் இதே மாதிரி ஒரு உண்மை சம்பவத்தோட உங்களை திரும்ப சந்திக்கிறேன். அது வரைக்கும் பி அலர்ட், பி சேஃப். இந்தியா அலர்ட், குற்றங்களுக்கு எதிரான குரல்.